பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசமாக இருக்கிற எங்கள் அன்பின் தாப்பரே, எங்கள் அளவு கடந்து எங்களை நேசிக்கிறவரே, உம்முடைய அன்பின் மகத்துவ நிமித்தம் உடைய குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்பி எங்களை ஆசீர்வதித்தவரே, அவர் சிலுவிலே சிறிய ரத்தத்தின் மூலமாக எங்கள் பாவ மன்னிப்பு, ரட்சிப்பும், சமாதானத்தை, சந்தோஷத்தை, நித்திய ஜீவனை கட்டிட்டே சோதரிக்கிறோம். அந்த ரட்சிக்கப்பட்ட அன்புகளோடு கூட திரு சன்னிதானத்திலே நாங்கள் இருக்கிற இடங்களிலே தேவரீர் எங்களுக்கு சகாயம் கிடைக்கும் பர்வதத்தை நோக்கி நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்தமுள்ள நாமத்தை தோன்று கொள்கிறோம். நீரே வாரம் பிரசன்னமாயும் ஆராதனை மக்களுடைய நீர் பொறுப்படுத்தி நடத்தும் ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியாருடைய அசைவாடுதலை கட்டணும். நன்மை திருவினால் எங்களை முடிச்சோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தாப்பரே, ஆமென். நாம் யாவரும் இந்த ஆராதனைக்கு ஆரம்ப பாடலாக கடவுளுடைய நாம மகிமைக்காக பாமாயிலே 361வது பாடலை நாம் பக்தி பரவசத்தோடு நாம் பாடுவோம். ஒப்பில்லாத திவ்ய அன்பே, மோட்சானந்தா தேவரே என்ற பாடலை நாம் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதித்து பாடுவோம். ஒப்பில்லாத திவ்ய அன்பே, மோட்சானந்தா தேவரே, எங்கள் நெஞ்சில் வாசம் செய்தே அருள் பூர்த்தி யாக்கோவே, மாதயாள இயேசுநாதா, அன்புமாயமான நீர் நெய்த உள்ளத்தில் இறங்கி ஓம் ரட்சிப்பால் காலை மாலை ஆராதனை முறையை நாம் பின்பற்றுகின்றோம். ஆண்டவரை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக.
இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவு பேரும் இருளில்லை. அவர் ஒளியில் இருப்பது போல நாமும் ஒளியிலே நடந்தால் வைக்கப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கிரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையால் ஞானத்தால் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் ரட்சகராக தருபடி உலகத்தில் அன்பு தெரிவை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்த எங்களை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ள எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உண்மை போற்றுகிறோம். இதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலம் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவரிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்க ஒரு நீதி உள்ளவர். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைகள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு ஆவர். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் யாவரும் ஜெபத்திலே மௌனமான நிலையிலே ஒரு சில மணித்துளிகள் பாவரிக்கைக்காக செலவிடுவோம். பொதுவான பாவரிக்கை ஜெபத்துக்கு முன்பதாக நாம் தனிப்பட்ட பாவங்களை அறிக்கை செய்வோம். ஆண்டவர் கண்டித்து உணர்த்துகிற பாவங்கள் இன்னும் நம்முடைய ஜீவித்தில் இருந்து கொண்டு போனால் அப்படிப்பட்ட காரியங்களுக்காக நாம் துக்கித்து கண்ணீர் சிந்தி தேவரே என் பாவங்களை மன்னிப்பீராக, உம்மோடு ஐக்கியப்பட்டு வாழ நான் விரும்புகிறேன், உடைய பரிசுத்த ஆவியின் அனுகிரகத்தை தொடர்ந்து கட்டளிட்டதும் உங்களை சாட்சி பகர வேண்டும், ஊழிய செய்ய வேண்டும். அப்பா, இந்த இறைஞ்சிகள் கடவுள் கிருபையாய் இறங்கி நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கின்றார். மௌனமான நிலையில் ஒரு சில மணிக்கு துளிகள் அதற்காக செலவிடுவோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம், இறக்கம் பெறுவான் என்று மிக தெளிவாய் நம்ம வேத வசனம் எச்சரிக்கிறது அல்லவா? பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதற்காக அல்லவா இயேசு சிலுவிலே ரத்தத்தை கூட சிந்த வேண்டியதாக இருந்தது. ஆகவே ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை நாம் லேசாக எடுத்துக்கொள்ளாமல் அதை மிக ஒரு சீரியஸான ஒரு விஷயமாக நாம் எடுத்துக்கொள்வோம். தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நம்முடைய பாவங்களை ஐக்கிய செய்வோம். ஆண்டவர் நம்மை மன்னிப்பு ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தொடர்ந்து வருகிற பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை, இரண்டாவது பாவரிக்கை ஜெபத்தை நாம் யாவது சேர்ந்து எடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினால் செய்தினாலும் விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உண்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாக இருக்க உண்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவழக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தி நமக்கு கட்டளிட்டறி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தில் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளின் இறைவார்த்தைக்கான வேத பாடம் வாசிக்கப்படும். இந்த நாளிலே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி
பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 16 வரை. பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 16 வரை வாசிக்க கவனமாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாள் ஒன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையில் அவன் புறப்பட்டு போய் கடைத்தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றார். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையில் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையில் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறதென என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றார். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றார். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலையமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கிக் கொண்டு வீட்டெஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகி இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதித்திரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகியவனுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயலாய் இருக்கிறபடியால் நீ வன்கணனாய் இருக்கலாமா என்றார். இவ்விதமாக பிந்தினோராயும் முந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார் என்பதை பாடப்படுத்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாகும். இறைவார்த்தைக்காக நாம் ஜெபத்திலே தரித்திருப்போம். மகா இரக்கமும் தயவும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, நீர் இன்றைக்கும் பேசுகிற தெய்வமாக இருக்கிறீரப்பா. இப்பொழுது கூட அடியனை மறைத்து வெளிப்படுத்தும், உம்மை தரிசித்து செல்ல அருள்தான். உம்முடைய ஆசீர்வாத நன்மை நாளில் நிரப்பும். இயேசு கிறிஸ்து போல வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன நல்ல தாமரை. ஆமென். இறைமக்கள் யாவருக்கும் ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் அதிகமாக பெருகுவதாக. தேவாலயத்திலே ஆராதனைகள் நடைபெறாத சூழல் இருந்து வந்தாலும் தனிநபர் ஜபத்துக்கான வாய்ப்புகள் நமக்கு வார நாட்களிலும் மற்றும் ஓய்வு நாளிலும் அதுக்காக ஒதுக்கப்பட்ட நேரங்களில் நாம் ஜெபிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அங்கு அந்நாளை போல நம் இருதயத்தை ஊற்றி ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். ஆவிலே உன்னத பலத்தினாலே நாம் திடப்படுவோம். அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் திடனற்ற மக்கள், நம்முடைய குடும்பத்தினர், உற்றார் உறவினர்கள், இணைஞர பந்துக்கள், நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் சமூகத்திலே மனங்கடிக்கப்பட்ட மக்கள் இந்த இக்கட்டான காலங்களில் அனைவரும் உண்டு. ஆகவே திடனற்றங்களை தேற்றுங்கள் என்று வேத வசனத்துப்படி அப்படி மகத்தான ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்றும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக் கொள்கிறேன். ஆண்டவரை திரு சன்னிதானத்துக்கு வரும்போது நம்முடைய காணிக்கைகள் மூலமாக கூட ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அவருடைய ஊழியர்களை தொடர்ந்து தாங்குவோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன்
நம்ம இந்த இக்கட்டான காலங்களிலே அவருடைய அன்பின் கரம் நம்மை தாங்கி வழிநடத்துவதாக. இந்த நாளிலே கூட நமக்கு தியானிக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சமாதானமும் சச்சரவுகளுக்கான தீர்வு என்ற சிறப்பான ஒரு தலைப்பை நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். சமாதானம் சச்சரவுகளுக்கான தீர்வு. சகஜமான நாட்களில் கூட ஏதோ ஒரு பிரச்சனைகள் நம்மை தொடர்ந்து வருகிறதாக இருந்து வந்தது. ஆனால் இந்த இக்கட்டான காலங்களிலே சற்று அதிகமான ஒரு பிரச்சனைகளும் கூட நம்மை கடந்து வருகிறதாக இருக்கின்றதை பார்க்கிறோம். ஆகவே இந்த சூழல்களிலே எப்படி பிரச்சனைகளை நாம் குறைத்துக் கொள்ள முடியும் என்பது நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் பேரிலே நாம் பிரச்சனைகளை குறைத்துக் கொள்ளும்போது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே ஒரு விடுதலை உண்டாகும். ஆண்டவர் அப்படி கிருபை செய்வாரா? இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வேத பாடம் மட்டும் நம்முடைய இந்த நாள் இறைவார்த்தைக்கான ஆதாரமாக எடுத்துக்கொள்ளாமல் இன்னும் இந்த நாள் பொருளுக்குரிய என்று கொடுக்கப்பட்ட மற்ற வேத பாடல்களை கூட நாம் ஆதாரங்களை கொண்டு இந்த நாளிலே நாம் தியானத்திலே கடந்து அப்படியாக பார்க்கும்போது சங்கீதம் 16 அதிகாரத்திலே அங்கே காணப்படுகிற சச்சரவுகளுக்கான தீர்வு சமாதானம் என்ன என்பதை நாம் தியானிப்போம். இன்னைக்கு மனுஷர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். அதாவது 2 வாய்ப்புகள், அதில் ஒன்றை நாம் தேர்வு செய்ய வேண்டும். அப்படியாக நாம் பார்க்கும்போது அதில் ஒன்று, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு திட்டங்களை தீட்டுவதும் அந்த திட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கேட்போம். ஒரு தேர்ந்தெடுத்தல் நம்முடைய வாழ்க்கைக்குரிய திட்டங்களை நாமே வகுத்துக் கொண்டு அந்த திட்டங்களை கடவுள் ஆசீர்வதித்து தரும்படி கேட்பது ஒன்று. இரண்டாவது ஒரு தேர்வு செய்தலில் காரியம் என்னவென்றால், ஆண்டுடைய திட்டம் என்ன என்பதை எனக்கு அவர் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று ஆராய்ந்து அந்த திட்டத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுப்பதும் இரண்டாவது ஒரு தெரிவு செய்து கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பு. ஆகவே இந்த 2 வாய்ப்புகளிலே தாவீது அரசன் இரண்டாவது காரியத்தை தான் நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதாவது சங்கீதம் 16:8 நாம் பார்ப்போம்னால் நான் சொல்லுகிறான், கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான். ஆகவே கர்த்தர் எப்போதும் முன்பாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய சிந்தை என்னவோ, அவருடைய வழிகாட்டுதல் என்னவோ, அவருடைய காரியங்கள் என்னவோ அவைகளை சிந்தித்து செயல்படுகிற ஒரு காரியமாகும். அது மட்டுமல்ல, அவருடைய தரிசனம் பாருங்கள். அதே வசனத்தில் நாம் பார்ப்போம்னால் அவருடைய தரிசனம், உமது சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஒரு நல்ல ஒரு தரிசனத்தை அவன் இருதயத்தில் வைத்திருக்கிறான். ஐயா, உடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் இருக்குது, உடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் இருக்கிறது. ஆகவே அது அவனுடைய லக்காக வைத்துக் கொள்கிறார். அது அவருடைய லக்காக மாறுகிறது. கர்த்தரை எப்போதும் அவருக்கு முன்பாக வைத்து செயல்படுகிறார். அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் இருக்கிற ஒரு உன்னத காரியத்தை கண்டு அந்த லக்காக வைத்து தன்னுடைய வாழ்க்கை பிரயாணத்தை அமைத்துக் கொள்கிறார். அப்படியாக அமைத்துக் கொள்வது இப்படியாக ஜெபம் பண்ணுகிறார். எனக்கு ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரிவித்தும் என்று கேட்கிறார். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தும்.
உடைய ஜீவ மார்க்கம், எனக்கு வழியை நீர் காட்டும் என்று கேட்கிறார். ஆக கிறிஸ்துவ அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட தரிசனங்களும் இலக்கும் விருப்பமும் நமக்கு இருந்தால் கண்டிப்பாக நாம் எதிர்கொள்ளும் சச்சரவுகளுக்கு தீர்வு நிச்சயமாக உண்டு. ஒரு சமாதானமான வாழ்வு உண்டு. கர்த்தரை எப்போதும் நம்ம உருவாக வைத்திருப்பதும் நான் சொல்லுகிறேன், அவர் வலது பாசத்திலே இருக்கிறபடி நான் அசைக்கப்படுதல் என்று கூட சொல்லுகிறார். அதுவே அவருடைய நாவினுடைய தரிசனம் அவருடைய இலக்கு நம்முடைய இலக்காகும் வைத்து அவருடைய ஜீவ மார்க்கத்தை கண்டுபிடித்து அதிலே நாம் தியானிக்கும் போது சச்சரவுகளுக்கான தீர்வுகளை நாம் காண்பது மட்டுமல்ல, அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்கிற வாழ்வாக மாறும். இதுபோல ஆதியாகமம் 13:2-12 வரை நாம் பார்ப்போமானால் அங்கே சச்சரவுகளுக்கான தீர்வும் சமாதானம் என்ன என்பதை நாம் தியானிப்போமானால் அங்கே ஆபிரகாம் லோத்து இடையிலே வருகிற ஒரு பிரச்சனையை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் லோத்து அவளை குறித்த அந்த சரித்திரத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஆபிரகாம் அழைத்து தன் ஜனத்தை தன் இடத்தை விட்டு தான் காட்டும் இடத்துக்கு செல்லும்படி ஆண்டவர் அழைப்பு கொடுத்த பொழுது ஆபிரகாம் புறப்பட்டு செல்லுகிறார். அப்போது தன்னுடைய அண்ணன் மகன் லோத்துவை அழைத்து செல்லுகிறார். இவர்கள் அப்படியாக பிரயாணம் செய்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தபடினாலே அவளுக்கு புல்லும் பொருளும் ஏராளமான மிருக ஜீவன்களும் ஆடுகளும் மாடுகளும் பெருகிறது என்று சொல்லி பார்த்தோம். அந்த பூமி தாங்கக்கூடாது இருந்தது என்று சொல்லி போடப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஆபிரகாமுடைய ஆடு மேய்ப்பவர்களுக்கும் லோத்துடைய ஆடு மேய்ப்பவர்களுக்கும் அன்றாட ஒரு பிரச்சனைகள், ஏதோ ஒரு பிரச்சனைகள் அங்கே வந்து விடும். அப்போது ஆபிரகாம் அங்கே தலையிடுகிறார், ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறார். அங்கே அவர் முதலாவதாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று விரும்புகின்றார். விரும்பி முதல் வாய்ப்பை மற்றவருக்கு அவர் கொடுக்கின்றார். அவர் சொல்லுகிறார், இதோ லோத்துவை பார்த்து, இதோ இந்த பூமி நமக்கு முன்பாக இருக்கிறது, நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நான் வலதுபுறம் சென்றால் நீ இடதுபுறம் போகலாம் என்று சொல்லுகிறார். அந்த பூமியை தேர்ந்தெடுக்க வாய்ப்பை பிறருக்கு ஒப்பு கொடுக்கிறார். முன்னுரிமை, அவருடைய முன்னுரிமை என்ன என்று பார்க்கும்போது சமாதானம், உறவு அவர் கொடுக்கிற முன்னுரிமை. வளமான பூமி அல்ல, அவர் உறவுக்கும் சமாதானத்துக்கும் முன்னுரிமை கொடுக்கிறார். அதே லோத்துவை நாம் எடுத்துக்கொண்டால் அவர் பார்க்கின்றார், ஆபிரகாம் என்னை விட பெரியவர் அல்லவா, மூத்தவர் அல்லவா, ஆகவே அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலாம் என்ற எண்ணம் வரவில்லை. அவன் பூமியை பார்க்கின்றான், அங்கே நீர்வளம் மிகுந்த ஒரு இடத்தை பார்க்கின்றான். அதே நேரத்திலே பக்கத்திலே சோதோம் என்கிற பாவம் நிறைந்த அக்கிரமம் நிறைந்த ஒரு தேசத்தார், ஒரு பட்டணம் அங்கே இருக்கிறது. அந்த நீர்வளமான பூமியை பார்த்தவுடனே அதை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள செல்லுகின்றார். அருகாமையிலே பாவம் நிறைந்த ஒரு பட்டணத்தார் ஒரு நமக்கு சோதனையாக இருப்பார்கள், பிரச்சனையாக இருப்பார்கள் என்று அவன் அதை பார்க்கவில்லை. அந்த நீர்வளமான பூமியை எடுத்துக் கொள்கிறார். உறவுக்கும் சமாதானத்துக்கும் அவன் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. தன் சுய விருப்பத்துக்கு முன்னுரிமை கொடுக்கின்றான். தன்னை விட பெரியவர் என்பது அவன் கருத்தில் கொள்ளவில்லை. அங்கே சோதனையான ஒரு சோதனை நிறைந்த பாவம் நிறைந்த ஒரு பட்டணம் பக்கத்தில் இருக்கிறது என்பதை அவர் காணவில்லை. அது கடைசியிலே நம்ம யாருக்கு தெரியும் என்ன நடந்தது என்று சொல்லி, சோதம் போகிற பட்டணம்
அங்கே கந்தகத்தினாலே அழிக்கப்பட்டது என்று சொல்லி பார்த்தோம். கடைசியில் ஆபிரகாம் அதற்காக வேண்டிக் கொள்ளவும் ஆபிரகாம் சென்று அந்த லோத்துவையும் அவருடைய குடும்பத்தையும் அழித்து வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவளுக்கு எச்சரிப்பு கொடுக்க வேண்டியதாக அவளுக்கு வேண்டிக் கொண்ட பேரிலே தேவதூதன் அவர்களுக்கு உதவி செய்வது. கடைசியில் தன்னுடைய மனைவியும் அந்த படத்தை திரும்பி பார்க்காது என்று சொல்லி திரும்பி பார்த்து 33 மாறி போனதை பார்த்து அதைத் தொடர்ந்து ஒரு தவறான ஒரு சந்ததி கூட இந்த உலகத்திலே பிறப்பிக்கப்பட்டது என்று சொல்லுவாங்க. எவ்வளவு பாருங்க, அதாவது எந்த ஒரு நம்முடைய முன்னுரிமை ஒரு பெரியவர் என்று சொல்லி இந்த முன்னுரிமை கொடுக்கவில்லை, உறவுக்கு தன்னுடைய முன்னுரிமை கொடுக்கவில்லை, சமாதானத்துக்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை, பிறருடைய விருப்பம் என்பதற்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை, தன்னுடைய சுயநலத்தை முன்பதாக வைத்தால் அநேக பிரச்சனைகளுக்கு வழிவகுத்து சொல்வார். அவர் கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, ஆகவே ஆபிரகாமை போன்ற ஒரு மனநிலை நமக்கு இருக்குமானால் அநேக பிரச்சனைகளை நாம் தீர்க்க முடியும். ஒருவேளை லோத்தை போல நாம் காணப்படுவோம்னா அது ஏராளமான அந்த சாபங்கள் கேடுகள் இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனை கூட்டார் என்று சொல்லி வேதவசத்திருப்பார். அது கர்த்தருடைய ஐஸ்வர்யத்துக்காக இப்போது நீங்கி நிற்கிறது. மூன்றாவது அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1-6 முடிய அங்கே வேத வசனங்களை ஆதாரமாக கொண்டு நான் தொடர்ந்து இந்த பொருளிலே தியானிப்போமானால் அங்கே காணப்படுகிற சச்சரவுகளும் அங்கே காணப்படுகிற சமாதானத்தையும் நாம் தியானிப்போமாக. அங்கே 1ஆம் நூற்றாண்டு திருச்சபை அங்கே காரியங்களை நாம் உற்று நோக்குமானால் அங்கே அந்த திருச்சபையிலே அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, குறைவே இல்லை. அங்கே தன்னுடைய மூலதனங்களை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வதில் குறைவில்லை, ஒருவருடன் பகிர்ந்து கொள்வதிலே குறைவுகள் இல்லை. ஒருவருக்கொரு பகிர்ந்து கொண்டு வாழ்ந்தார்கள், தயாள குணத்தோடு கொடுத்து வாழ்ந்தார்கள். அனுதினமும் அற்புதங்கள் நடந்து கொண்டிருந்தது. அங்கே நல்ல ஒரு ஐக்கியம் காணப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நாம் கூட வாழ்ந்துப்போம். இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தில் நாம் கூட உறுப்பினர் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி 1ஆம் நூற்றாண்டு சபையில். ஆனால் அங்கேயும் ஒரு பிரச்சனை இருந்தது. அங்கேயும் ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை என்னவென்று சொன்னால், எபிரேயு பாஷை பேசுகிற யூதர்கள், கிறிஸ்துவராய் மாறின யூதர்கள், கிரேக்கு பாஷை பேசுகிற கிறிஸ்துவராய் மாறின யூதர்கள். கிரேக்கு பாஷையை பேசுகிற கிறிஸ்துவராய் மாறின யூதர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள். எபிரேய பாஷையை பேசுகிற யூதர்கள், கிறிஸ்துவரான யூதர்கள் அந்த குறிப்பிட்ட இடத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் கிரேக்கு பாஷையை பேசுகிற கிறிஸ்துவராய் மாறின யூதர்களுடைய விதவைகள் அங்கே சரியாக அவர்கள் பராமரிக்கப்படவில்லை என்ற ஒரு ராது. அப்போது அவர் என்ன செய்கிறார்கள், கிரேக்கு பாஷையை பேசுகிற கிறிஸ்துவாய் மாறின யூதர்கள் 7 பேரை அவர் தெரிவு செய்கிறார். அந்த காரியத்துக்கு அவர்கள் யாருன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியால் நிரம்பினவர்களும் ஞானத்தினால் நிறைந்தவர்களுமாக இருந்தார்கள். அவர்கள் கருத்தில் 7 பேரை தெரிவு செய்து அந்த பொறுப்பை கொடுக்கிறார்கள். அதாவது உணவை பரிமாறிக்கொண்டு அந்த காலங்களில் ஃபெலோஷிப்பில் உணவு பரிமாறிக்கொண்டு அதில் அந்த விதவைகள் சரியாக பராமரிக்கப்படவில்லை என்ற பிரச்சனை அங்கே தீர்க்கப்பட்டது. ஆக கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவரே, இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யத்தை முன்னெடுத்து செல்ல இந்த உலகத்திலே ஒரு முழுமையான ஒரு திருச்சபை இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆண்டவர் வார்த்தைகளிலே நான் புரிந்து கொள்ள, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாக விளங்கும், உன் பலத்தோடு இருக்கிற பலத்தோடு போ. நான் மோசேயோடு இருந்தது போல யோசுவாவோட இருப்பேன். யோசுவா
இருப்பேன் என்று வாக்களித்தபடி நம்மோடு கூட அவர் இருக்கின்றவராக இருக்கின்றார். அவர் கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தே இன்றைக்கு அந்த நிர்வாக பொறுப்புகளை பகிர்ந்து வாழ்வதன் மூலமாக அங்கு பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டது. அந்த நிர்வாக பொறுப்புகளை கூட பகிர்ந்து அளிக்கும் போது கூட மிக ஜாக்கிரதையாக அவர் செய்தார். பரிசுத்த ஆவியானவர் நிரம்பினவர்களும் தேவ ஞானத்திலே நிரப்பப்பட்டவர்களிடத்தில் இந்த பொறுப்பை கொடுத்தார்கள். பிரச்சனை தீர்ந்தது. அப்போஸ்தலர்கள் நிர்வாக வலுவை அவர்கள் குறைக்கப்பட்ட நிமித்தம் அவர்கள் பிரசங்கிப்பதிலும் போதிப்பதிலும் அதிகமான கவனத்தை செலுத்தி இந்த ஊழியத்தை மிக சிறப்பாக செய்ய முடியும் என்று சொல்லிப்பார். ஆகவே இன்றைக்கு இப்படியாக பரிசுத்த ஆவியினால நிரம்பினவர்கள், அவருடைய ஞானத்தினால நிரம்பினவர்கள் இந்த திருச்சபை நிர்வாகங்களில் பங்கு கொள்ளும்போது அநேக பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகிறது. திருப்பணிகள் மிக சிறப்பாக செயல்படுவது சொல்லிப்பார். இறுதியாக மத்தேயு, பரிசுத்த மத்தேயு சுவிசேஷத்தில் 20ஆம் அதிகாரம் 1-16 வரை உள்ள வசனங்களை நாம் தியானிப்போமானால், அங்கே இந்த வாசிக்கப்பட்ட வேத பாகத்தை நாம் தியானிப்போமானால் அங்கே சச்சரவுகளுக்கான தீர்வுகளும் சமாதானங்களும் என்று சொல்லி பார்க்கும்போது அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் விளக்கின ஒரு ஊமை நாம் பார்க்கிறோம். அங்கே ஒரு நிலத்தினுடைய ஓனர் அவர் இருப்பவர் கடவுள். அங்கே பணி செய்ய அழைக்கப்பட்டவர்கள் விசுவாசிகள். அங்கே பேசப்படுவது யாருக்கு என்று சொல்லி பார்க்கும்போது தாங்கள் மற்றவர்களில் காட்டிலும் உயர்ந்தவள் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர், மற்றவர்களை காட்டில் தாங்கள் உயர்ந்தவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த போதனை, இந்த ஊமையை சொல்லப்படுவது பார்க்க, தாங்கள் உயர்ந்தவர்கள் மற்றவர்களை விட என்பதற்கான மனநிலை எப்படி அவளுக்கு வந்தது என்று சொன்னால், பிறப்பிலேயே அநேகருக்கு சில சாக்கியங்கள், அந்தஸ்துகள், சுதந்திரங்கள் போன்ற காரியங்களை பார்க்க, இது நிமித்தம் அவர்கள் மற்றவர்களை காட்டிலும் உயர்ந்தவள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். நாங்கள் அதிகமாக பணி செய்கிறோம், அதிகமாக காணிக்கைகளை கொடுக்கிறோம், இன்னும் அதிகமான நேரத்தை நாம் செலவு பண்ணுகிறோம். ஆகவே இந்த காரியங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது மற்றவர்களை காட்டிலும் சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள் என்ற ஒரு நிலைப்பாடு. ஆனால் இங்கே ஆண்டவருடைய ரட்சிப்பு, இந்த ஊமையில முக்கியமாக வெகுமதிகளை குறித்தல்ல, ரட்சிப்பை குறித்து சொல்லப்படுகிறது. ஆத்தும ரட்சிப்பு. ஆகவே ஒரு மனுஷனுக்கு ஆத்தும ரட்சிப்பு உண்டாயிருப்பது நம்முடைய செயல்பாடுகளில் அல்ல என்பதை புரிந்து கொள்ளும். அதுதான் நாம் எவ்வளவு நேரத்தை செலவு பண்ணாலும், எவ்வளவு தியாகமான பணிகளை செய்திருந்தாலும் தேவ கிருபையை மட்டும்தான் நாம் சார்ந்திருக்க வேண்டும். தவிர நாம் எல்லாவற்றையும் செய்திருக்கிறேன், ஆகவே எனக்கு ரட்சிப்பு ஆண்டவர் கொடுத்து விடுவார் என்று நாம் நம்பக்கூடாது. தேவ கிருபையே நாம் சார்ந்திருக்க வேண்டும். அந்த சிலுவையிலே ஒரு கல்லோடு பாருங்கள், கடைசி நேரத்தில் அவன் எந்த நேரம் கொடுக்கல, தியாகம் பண்ணல, எந்த ஊழியமும் செய்யல. கடைசியில் ஆண்டவரே உடைய ராஜ்யத்தை நினைத்துக் கொள்ளேன்னு சொன்னான். இன்றைக்கு என்ன ஒரு பதவி செய்யப்பட்டு சொன்னார். இன்னைக்கு அதுக்கு முன்னாடி காலமெல்லாம் ஊழி செய்து விழுந்திருப்பார்கள், காலமெல்லாம் ஆண்டவருடைய ஊழியம் நேரத்தை கொடுத்திருப்பார்கள், பணத்தை கொடுத்திருப்பார்கள், ஊழியர்களை செய்திருப்பார்கள். அந்த கூட்டத்தில் இவனும் ஒருவனாக இருக்கின்றான் பாருங்கள். அவர்களுக்கும் அந்த பரலோகம், இவனுக்கும் அந்த பரலோகம். ஆகவே தேவனுடைய சன்னிதானத்திலே அவருடைய கிருபையை மாத்திரமே நாம் சார்ந்து வாழ வேண்டும். நித்திய வாழ்வுக்கு தகுதி அடிப்படையில் யாரும் சுதந்திரிக்க முடியாது என்கிற ஒரு காரியத்தை இந்த ஊமையில நாம் பார்த்துக்கலாம். இந்த ஊமையில இன்னும் நாம் தாழ்வா பார்த்தால் ஏராளமான பேர் நாம் கொஞ்சமும் கற்பனை செய்து கொள்ள பார்க்க முடியாதவர்களெல்லாம் பரலோக ராஜ்யத்தில் உறுப்பினர்களாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்வோம். தள்ளப்பட்டவள், நசுக்கப்பட்டவள், அவமதிக்கப்பட்டவள், மனம் திரும்பிய
மனம் திரும்பி அன்புகளோடு கூட பாவிகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் பரலோகத்திலே இருப்பார்கள். அது கற்பனைகளுக்கும் அளவிலே அநேகர் அங்கே சோர்ந்து கொள்வதை பார்த்து அது ஆச்சரியமாக இருக்கும். ஆகவே நம்மை விட கடவுளின் ஈவை அதிகமாக பெற்றவர்கள் நிமித்தம் நாம் ஒருபோதும் பொறாமை கொண்டிருக்கக்கூடாது. நமக்கு ஆண்டவர் கிருபையாய் அளித்த ஈவுகளை திருப்தி அடைய வேண்டும். கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். கிறிஸ்து கண்பாடல இறுதியாக சொல்லப்போனால் சமாதானத்தை சுதந்திரிக்க கர்த்தர் நம்ம அழைக்கின்றார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. உங்களால் ஆனப்பட்டு எல்லாரோடும் சமாதானமாயிருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறுகளுடைய கால்கள் மலை மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த கிறிஸ்து கண்பார்ந்தவர்களே, சச்சரவுகளுக்கு தீர்வு காண வேண்டுமானால் தாவீதை போல அவருடைய ஜீவ மார்க்கத்தை கண்டுபிடித்து அவருடைய சமூகத்திலே ஆனந்தமும் வலது பாசத்திலே நித்திய பேருங்கள் உண்டு என்ற ஒரு தரிசனத்தோடு கூட அவருடைய திருப்பம் அவருடைய வழியிலே நாம் நடக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆபிரகாம் அவர்களைப் போல விட்டு கொடுத்து வாழ உலகத்தில் கற்றுக்கொள்ளது. விட்டுக் கொடுக்கிறோம், கெட்டுப்போவதில் விட்டுக் கொடுக்குதல் என்று சொல்லப்படுகிறது. போல ஒரு பாரங்களை ஒரு சுமந்து அவருடைய திருப்பணி என்ற உலகத்திலே நிறைவேற்ற நாம் அழைக்கப்படுகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க நாம் தகுதிகள் அல்ல, தேவ கிருபையே என்பதை நாம் நினைத்துள்ளாக உலகத்தில் வாழும் சச்சரவுகளுக்கு தீர்வை காணும். சமாதானமாய் வாழ ஆண்டவர் அருள் செய்வாராம். அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த நாளில் கூட நாங்கள் தியானித்த காரியங்களை உடைய சமூகத்தில் வைக்கிறது. ஒரு காதலை கேட்டு மற்றொரு காதலை விட்டுவிடாதபடி நல்ல நிலத்தில் இருந்த விதைகள் 30, 60, 100 பலம் கொடுத்தது போல பலமாய் பலம் கொண்ட கர்த்தர் உதவி செய்கிறார். இயேசு கிறிஸ்து மூலம் மிக தாழ்வோடு கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். திருச்சபைக்கான அறிவிப்புகள். தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 43 அதிகாரம் வசனம் 2. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் முன்பே முழுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை முன்பேல் பற்றாது. ஆண்டவர் நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் நம்மோடு இருப்பார். எனவே நாம் மனம் கலங்க வேண்டாம். அவர் நம் கூடவே இருந்து நம்மை உறுதியும் வராமல் பாதுகாப்பார். நாம் எப்போதும் அவருடன் ஜெபத்தில் இணைந்திருப்போம். அப்போது அமர்கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்நாமத்தில் வாலாஜி அத்துயமான் திருச்சபையார் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை குருசேகரத்தின் சார்பில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இக்கட்டான வைரஸ் தாக்குதலை நிமித்தம் நம்மை சுகபத்திரமாக பாதுகாத்து வருகின்ற தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் துதிகளையும் தோன்றங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் திருச்சபையார் ஆலய தனிநபர் வழிபாட்டிற்காக ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரையிலும், திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரையிலும் தனிநபர் வழிபாட்டிற்காக திறந்து வைத்திருக்கும். அப்போது திருச்சபையார் அரசு விதிகளின்படி வருகை தந்து ஜெபிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அவ்வமையம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுயவிருப்பு காணிக்கை மற்றும் சந்தா காணிக்கை மற்றும் சிறப்பு காணிக்கைகளை செலுத்த அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நம்மை வழிநடத்தி வருகின்ற நமது ஆயர் அவர்கள் மாதா கண்ணடி அவர்களுக்கும் பொருளர் திரு சாலமன் அவர்களுக்கும் குருசேகர குழுவினர் அனைவருக்கும் அன்பின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஆராதனைகளை ரெக்கார்டிங் செய்து அதை ஒளிபரப்பு செய்து கொண்டு வருகின்ற குருசேகர குழுவினர் திரு எம்பனேஸ்வர் இப்பானவல் மற்றும் பிரதீப் பாஸ்பா ஆகியோருக்கு திருச்சபையின் சார்பாக அன்பின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நாம் ஜெபத்திலே கடந்து செல்வோம். அன்பு நிறைந்த தகப்பனே, கேட்ட சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இது தாவீது அனுபவங்களுடைய அனுபவமா மாறட்டும். இதோ கர்த்தரே எனக்கு முன்பாக எப்போது என் முன்பதாக வைத்திருக்கேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அனுபவம் எங்களுக்கு வேண்டுமேப்பா. அப்படி சமூகத்திலே ஆனந்தமும்
அவருடைய வலது பாசத்திலே நித்திய பேருக்கும் உண்டு என்று அறிக்கை செய்கிறார். அது எங்களுக்காக மாறட்டுமா? அப்படி ஜீவ மார்க்கத்தை காண்பியும் என்று கேட்கிறாரு. நாங்களும் அப்படியே கேட்கிற மார்க்கத்தை காண்பிச்சோம். நடக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஆபிரகாமை போல விட்டுக் கொடுக்கிற வாழ்க்கை எங்களுக்கு வேண்டும் அப்பா. இன்னைக்கு விட்டுக் கொடுக்கிற வாழ்க்கை இல்லாமல் அநேகருடைய வாழ்க்கை சீரழிந்து போகிறது. லோத்தை போல வாழ்ந்து சமாதானத்தை இழந்து போகிற மக்களை பார்க்க ஏராளமான பிரச்சனையில் அகப்பட்டுக் கொள்வது பார்க்க. ஆபிரகாமை போன்ற ஒரு இருதயத்தை, தரிசனத்தை, அர்ப்பணிப்பை, ஊழியத்தை தர வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆதி திருச்சபையிலே ஆண்டவரே பொறுப்புகளை அவர் சரியான நபரிடத்தில் பகிர்ந்தளித்து பிரச்சனைகள் தீர்த்து கொண்டது போல நாங்களும் தீர்த்து கொள்ள வேண்டுமே சுவாமி. எங்களுடைய செயல்பாடுகளை, நற்காரியங்களை நாளை ரட்சிப்பு உண்டு என்று எல்லாம் ஆண்டவரை தவறான சிந்தையை நாங்கள் தேவ திருவையுமாறு நாங்கள் சார்ந்து வாழ உதவி செய்வோம். மற்றவர்களை காட்டில் உயர்ந்தவள் என்ற நிலையை எடுத்துக்கொள்ளும். நாங்கள் எல்லாரும் நீர் ஜெபிப்பது போல, நானும் பிதா ஒன்றாயிருப்பது போல எல்லாரும் ஒன்றாயிருப்பார்கள் என்று சொல்கிறபடி நாங்கள் எல்லாரும் ஆண்டவரை சகோதரர்கள், அவர் தாய் பிள்ளைகளாக வாழ வேண்டுமே உதவி செய்கிறார்கள். இந்த கோவிட்-19 சூழலுக்காக சமூகத்தில் வருகிற பையன் தமிழ்நாட்டிலே தளர்வு, ஊரடங்கு தளர்வு பிற்பாடு தொடர்ந்து கட்டுப்பாட்டில் ஆண்டவரை இந்த கொரோனா வைரஸ் பரவல் இருந்து ஆண்டவரை அதிகரித்துக் கொண்டிருக்கும் மாநிலங்களில் கர்த்தர் இறங்குகிறார். ஆண்டவரே முக்கியமாக இந்த கொரோனா வைரஸ் என்ற பரவலிருந்து ஒரு நாடு விடுதலை பெற வேண்டுமே, உலக நாடுகள் விடுதலை பெற வேண்டுமே. ஆண்டவரே விடுதலை வாழ சுபிட்சம் சமாதானம் விளங்க வேண்டுமே சுவாமி. கர்த்தர் உதவி செய்ய சுவாமி. திருச்சபையை சாட்சி வாழ்க்காக நாம் சமத்தில் வருகிறோம் அப்பா. இக்காலகட்டங்களிலே வேலை இழப்பு, வருமான இழப்பு, பயம், திகில், வேதனை ஆண்டவரை இப்படியாக அல்லல்படுகிற மக்கள் மத்தியிலே திருச்சபை நான் இவளுக்கு ஆதரவாக இருக்க வேண்டுமே அப்பா. தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் ஐயா. ஆற்றப்படுத்த பலப்படுத்தும் ஆசீர்வதிராஜா. இதோ திருச்சபை மக்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். அனைத்து சிறு பிள்ளைகளுக்காக வேண்டியிருக்கின்றோம். கர்த்தர் இறங்குகிறார். அவருடைய படிப்பின் காரியங்கள் எல்லாம் ஆன்லைன் போன்ற சில நடைமுறை பிரச்சனைகள் அப்பா எல்லாவற்றையும் கோபப் பண்ணிக் கொள்கிற புதுவை வரங்களை பிள்ளைகளுக்கு தந்தழுகிறார். சோர்ந்து போகாமல் இருக்க உதவி செய்கிறார். அதே போல வாலிப பிள்ளைகளும் இந்த சூழலிலே சோர்ந்து போகாதபடி நீர் அந்த பிள்ளைகளை பலப்படுத்தி சிறப்படுத்த ஜெபிக்கிறோம். ஞானமாய் இந்த காலங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள உதவி செய்வார். இருதயத்திற்கு எல்லா சோர்வுகளை பலவீனங்களை எடுத்துக் கொள்கிறார். இதோ பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்று எல்லா சோர்வுகளையும் எடுத்துக் கொள்கிறார். எல்லா பலவீனங்களையும் எடுத்துக் கொள்கிறார். தைரியமா இந்த காலகட்டங்களிலே விசுவாசத்தில் ஊழியத்தில் முன்னேறி செல்வார்களாக. குடும்ப தலைவர்களை விசேஷம் ஆசீர்வதி சுவாமி. ஆண்டவரே ஞானமாய் ஆண்டவரே இந்த சூழ்நிலைகளுக்கு கலந்து போகாதபடி தொடர்ந்து ஞானமாய் குடும்பத்தை நடத்தத்தக்கதாக, பொருளாதார தேவையில் சந்திக்கப்படத்தக்கதாக, ஞானமாய் எல்லாவற்றையும் நிர்வாகம் செய்யத்தக்கதாக கிருபை செய்கிறார். ஆண்டவரே வயதான பெரியவர்களுக்கு ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரே இதோ புது வயதில் நீங்கள் கனி கொடுப்பீர் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே பனையை போல் செழிப்பான் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தோடு ஆண்டவரே பெரிய வயதான பெரியவர்களை பலப்படுத்தும், சிறப்படுத்தும். ஆசீர்வாதமான மக்களாக மத்தியில் வைக்கிறோம். முத்திரை அவர்கள் இருப்பதால் உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று சொல்லி இந்த பிள்ளைகளை ஆற்றுப்பட்டு பலப்படுத்தும். விசேஷமாக இந்த நாளில் உலக சமாதானத்துக்கு ஜெபிக்கிறோம். நாட்டின் சமாதானத்துக்கு ஜெபிக்கிறோம். உலகத்தை ஆளுகிற தலைவர்கள், எங்கள் இந்திய தேசத்தை நாடு ஆளுகிற தலைவர்களுக்கு ஞான வரங்களை கொடுத்துள்ளோம். வைரஸ் பாதிக்கப்பட்டுள்ள விசேஷமாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்குகிறார். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சிலுவிலே எங்களுக்காக சிலுவை உயர்த்தப்பட்டிருக்கிறார். அந்த தரிசனத்தை கண்டு மக்கள் பிழைத்துக் கொள்ள வேண்டுமே. சீக்கிரத்தில் வேக்சின் கண்டுபிடிக்கப்பட வேண்டுமே. உலகமெல்லாம் அது சப்ளை பண்ணப்பட வேண்டுமே. ஏழை எளிய மக்களும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே உதவி செய்கிறார்கள், இறங்குகிறார்கள். நாளிலே கூட இறை மக்களுடைய பிறந்த நாள் கொண்டாடுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம்ப்பா. நெக்கட்டான நாட்களில் கூட ஆண்டவரே இப்படிப்பட்ட நாட்களை காணும்போது சோர்ந்து போகாது. ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினாலே சகல ஆசீர்வாதங்களை கொடுத்தல் சுவாமி.
வாயை விரிவாக்கிற நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லுகிறேன். அப்படியாக பிள்ளைகளை பொருட்படுத்திக் கொள்ளும் நன்மை கிருபினால் ஒரு பிள்ளைகளை நிரப்பும். குடும்ப வாழ்க்கையிலே இணைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் சகல விதமான ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். நாளிலே கஷ்டத்தில் இருக்கும், நஷ்டத்திலும் பிரச்சனைகளும் வேதனைகளும் துன்பங்களிலும் துயரங்களிலும் கண்ணீரிலும் கவலையிலும் மனபாரங்களோடும் ஆண்டவரே பலவிதமான சோதனைகளில் சிக்கல்களிலே யாராவது சிக்கிக் கொண்டு இருப்பார்கள். சனப்போது நீ எழும்ப வேண்டும் சொல்லி யானைப்பா இந்த கரைத்த பிள்ளைகளை வைக்க வேண்டும் சொல்லி ஒரு தெய்வீக தொடுதலில் விடுதலையில் சந்தோஷ சமாதானத்தில் நித்திய ஜீவனை கட்டளை ஜெபிக்கிறோம். அவருடைய சுகவாழ்வு குளிக்க வேண்டும் சொல்லி ஆசீர்வாதத்தை கட்டளை நன்மைகளை அவருக்கு மிக தாழ்வோடு கேட்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய அன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நான் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை நீர் எங்களுக்கு மன்னித்தரும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நின்றடைக்கும் உம்முடையது. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் வழிநடத்தலும் ஆசீர்வாத நன்மைகளும் நிறைவாக மனங்களும் என்றும் என்றும் சதா காலம் நீடித்து நிலைத்து நிற்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர்கள் ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு ஜீவனம் பண்ணுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். யாவருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.